ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி வந்து ஒரு கஸ்டமரோட பேலன்ஸ் பார்க்குறது ரிப்போர்ட்டில். இப்போ அவருக்கு எப்படி ஓப்பனிங் ஆட் பண்ணுறது? ஏன்னா ஓப்பனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவர் சாஃப்ட்வேர் வந்து இந்த இந்த இயர் யூஸ் பண்ணுறீங்க, பட் லாஸ்ட் இயரோட க்ளோசிங் வந்து இந்த இயரோட ஓப்பனிங்காக வரணும். ஸோ அப்போ தான் அவர் ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்கணுன்றது தெரியும். வெறும் இந்த இயர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, அப்போ ப்ரீவியஸ் இயர் டேட்டா என்ன ஆகும் இல்லைங்களா? இட் பிகம்ஸ் ப்ராப்ளம். ஸோ அதனால் அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்றது எசென்ஷியல். ஸோ ரிப்போர்ட்ஸில் போயிட்டு டிரான்சாக்ஷனில் போயிட்டு அக்கௌண்ட்ஸில் ஜேர்னல் ஜேர்னல் போகிறோம். ஸோ இதில் வந்து ஓப்பனிங் என்னைக்கு ஜென்ரலாக ஓப்பனிங் எப்போ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனான்சியல் இயர் ஓப்பனிங் தான். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஏப்ரல் 1 நம்ம வந்து ஓப்பனிங் போடணும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இதில் லெஜர் செலக்ட் பண்ணுறது வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவருக்கு தான் வந்து சாரி சாரி இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து காதி ஓப்பனிங் சொல்லிட்டு காதி ஓப்பனிங். ஓகே. ஸோ இங்கே நம்ம லெஜர் செலக்ட் பண்ணுறது காதி ஓப்பனிங்கு. தென் குடோன் வந்து நம்ம எல்லாம் வந்து இப்போ ஒரே குடோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ரிப்போர்ட் சேக்கு ஈஸியாக இருக்கிறதுனால. தென் இங்கே வந்து லெஜர் வந்து செலக்ட் பண்ணும். ஸோ இப்போ இதில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். ஸோ டெபிட்டு கிரெடிட்டு இப்போ இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். வாட் இஸ் டெபிட்னா என்னது, கிரெடிட் என்னது? இப்போ நம்மளுக்கு வரவு வரணும், அதாவது அவர் நம்மளுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னால் அப்போ நீங்கள் டெபிட் போகணும். ஸோ அஸ் அ கஸ்டமர் என்ன பண்ணணும், அவர் வந்து நம்மளுக்கு காசு கொடுக்கணும். வெரி ரேராக வந்து நம்ம அவருக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு மெட்டீரியல் டேமேஜ் அந்த மாதிரி எதாவது இருந்தால் அவருக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கலாம். பட் தட் இஸ் வெரி ரேர் சினாரியோ. பட் அந்த கேஸ் வந்தாலும் நீங்கள் கிரெடிட் செலக்ட் பண்ணிக்கலாம், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வந்து டெபிட் தான் இருக்கும். ஓகே. டெபிட் போட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீவியஸ் இயர் ஓப்பனிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ஒரு 250 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 10,250 வந்து அவருடைய ப்ரீவியஸ் இயர் நீங்கள் ரிமார்க் கொடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கஸ்டமருக்கு தான் இப்படி போடணுமா, நான் மல்டிபிள் கஸ்டமர் போட முடியும்னா போடலாம். சரிங்களா? இங்கே அப்படியே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த கஸ்டமர் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு போயிட்டு அகைன் டெபிட்டு எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஒரு 15,000 இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இது வேணான்னா இதை டெலிட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை போட்டாச்சு. இப்போ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ பை டிஃபால்ட் என்ன பண்ணோம், நம்ம குடோனுக்கு காதி ஓப்பனிங்கில் ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு அவருக்கு என்ன ஓப்பனிங் வேணுமோ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு சேவ் பண்ணுறோம். இதான் வந்து இப்போ இதில் நீங்கள் பண்ணுறது. ஓகே. ஸோ இதை போட்டுட்டு நம்ம லெஜரை போய் பார்க்கணும், லெஜர் வந்து மேட்ச் ஆகுதான்னு. ஓகே. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம லெஜர் ரிப்போர்ட் போய் பார்க்கணும். ஸோ லெஜர் புக் போகிறீங்க, போயிட்டு ஸோ 17th தான் நம்ம டேட்டா வச்சுருக்கோம். ஓகே. 17th டேட்டா போட்டு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ முதல்ல இஎஸ்ஐ கஸ்டமர், இஎஸ்ஐ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தென் குடோன், கேட் டேட்டா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஓப்பனிங் வந்து இந்த 10,250 வந்துடுது, டெபிட்டில் வந்துடும். ஏற்கனவே வந்து இவருக்கு ஒரு பில்லு போட்டிருக்கோம், அது ஒரு 12,000 அண்டாடு வருது. ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து 22,325 அவர் நம்மளுக்கு கொடுக்கணும். யார்? இஎஸ்ஐ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் இப்படி தான் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். ரைட்டா? ஓகே. ஸோ ஓப்பனிங் போட்டாச்சு. இப்போ அவர் வந்து ஒரு 10,000 கேஷோ இல்லை செக்கோ இல்லை எப்படியோ கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த என்ட்ரி எப்படி போடுறது, அது போட்டுட்டு அப்போ அது வந்து இதுலேருந்து டிடெக்ட் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ அது நம்ம இப்போ பார்த்தோம். அது எப்படி, அதுதான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே. ஓகே.